ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே கேரளா சாதியை தான் ஞாபகம் வரும். இந்த பாலாடா பிரதமன் இப்படிதான் செய்யணும். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். பாலாடா பிரதமன் கேரளாவோட ஸ்பெஷல் டெசர்ட். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு க்ரீமியாகவும் ரிச்சாகவும் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். அது நல்லா பாதி ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஆடை வர சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். பால் எந்த அளவுக்கு திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு பாயசம் சூப்பரா வரும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பாலாடா ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பாலாடா லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க அளவுல 1 கப் பாலாடையை சேர்த்துட்டு அது நல்லா கட்டி இல்லாம நல்லா கலரி விட்டுக்கணும். பாலாடை பாயில் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது 50% வெந்ததும் நான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். கண்டன்ஸ் மில்க் சேர்க்கறதுனால ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நீங்கள் ஒன்லி கண்டன்ஸ் மில்க் மட்டும் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இதில் ஹாஃப் ஸ்வீட்னஸ்க்கு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாலாடா நல்லா பாயில் ஆனாதான் அது நல்லா திக் அண்ட் க்ரீமியாக கிடைக்கும். இந்த ஓணம் சாத்தியக்கு இந்த பாலாடா பிரதமன் இல்லாமல் ஃபெஸ்டிவலே ஃபினிஷ் ஆகாது. ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப அத்தன்டிக்கான ரெசிபி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அது காஞ்சதும் நல்லா ஒரு கை நிறைய முந்திரியை சேர்த்து அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இந்த முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்க்குற ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டேஜில் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு கிஸ்மிஸ் நல்ல பால் மாதிரி ஆன உடனே பாலாடா பிரதமனில் சேர்க்கணும். என்னடா நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்கலன்னு நினைக்கிறீங்களா? என்னோட பாலாடா மிக்ஸ்லேயே ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்ததுனால எனக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு அட்டகாசமான பாலாடா பிரதமன் நம்மளுக்கு ரெடி. நிஜமாவே இந்த டெசர்ட் இல்லாமல் ஃபெஸ்டிவல் ஃபினிஷ் ஆகாது. சாப்பிட்டாதான் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அதோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல அப்படி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ண இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களை சந்திக்கிறேன். until then bye.